மகாலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல போறீங்க? என்னுடைய அம்மா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க நான் சொன்னேனே, யாராவது என் பேச்சை கேட்டிங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம ராதிகா. நேராக ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டேன்றாங்க. உடனே ஈஸ்வரி ராதிகா கண்ணத்திலே பலார்னு ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே பார், நான் சொன்னது உங்கள் பசங்களோட எதிர்காலம், என்னுடைய பேரன் பேத்திங்களோட எதிர்காலத்துக்காக நான் சொன்னேன். ஆனால் அதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுடைய லைஃப்பில் நான் எதுவுமே குறுக்க வர மாட்டேன். எனக்கு கோபின்னு ஒரு பையன் இருந்தான், அவன் எப்போவோ எங்களை விட்டு போயிட்டான், அவன் செத்துட்டான். எனக்குன்னு இருக்கிறது என்னுடைய மருமக பாக்கியா மட்டும்தான், அவன் மட்டும்தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்கிறாங்க. அம்மா இப்படி சொல்லாதீங்கம்மா, மனசு ஒடிஞ்சு போயிடுவோமான்றாங்க. நான் எப்போவும் செத்துட்டேன் கோபி, நீ எப்போ எனக்கு எதிராக சாட்சி சொன்னியோ அப்போவே என்னுடைய மொத்த உயிரும் போயிடுச்சு கோபி. இதுக்கு மேலே நீ என்னை பார்த்து அம்மான்னு கூட கூப்பிடாத, அதை ஏற்றுக்கிற தைரியம் கூட எனக்கு கிடையாது. ஒருவேளை நான் செத்தா கூட எனக்கு எல்லா விஷயமும் அவ செய்யணும். யார் தெரியுமா? என்னுடைய மருமக, அவ தான் என்னையுமே எனக்கு மகன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கியா, நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்கள? என்னத்தை இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அத்தை யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் மட்டும்தாங்க அத்தை எனக்கு உலகம்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.